ரஜினி நடித்த பேட்ட படமும் அஜித்தின் விஸ்வாசமும் இன்று வெளியாகியுள்ளன. படத்தின் சிறப்பு காட்சிகளை காண நள்ளிரவு முதலே திரையரங்குகளில் ரசிகர்கள் திரண்டனர். பேட்ட, விஸ்வாசம் ஆகிய 2 படங்களும் பொங்கல் வெளியீடாக இன்று வெளியாகின. நள்ளிரவு 12 மணிக்கு முதல் காட்சி என்பதால் ரஜினி ரசிகர்கள் மற்றும் அஜித் ரசிகர்களும் திரையரங்குகளில் திரண்டிருந்தனர். பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள பேட்ட படத்தில் இளமையான தோற்றத்தில் ரஜினி தோன்றுகிறார். சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, சசிகுமார், பாபி சின்ஹா, நவாசுதீன் சித்திக் உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி ஸ்டைலா இருக்கீங்க. ஸ்டைலா இருக்கேனா? இந்த படம் வந்து தலைவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன படம் தான். தலைவரோட படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன படம் தான். அண்ட் தலைவரோட அந்த தலைவரிசம் இருக்குல்ல, ரஜினிசத்தோட மேக்ஸா இருக்கும். பார்ப்போம். இயக்குனர் சிவாவுடன் இணைந்து அஜித் நடித்துள்ள படம் விஸ்வாசம். அடிதடி ஆக்சன் காட்சிகளுடன் வெளியான படத்தின் ட்ரெய்லர் இணையத்தில் வைரலாக பரவியது. அஜித்திற்கு ஜோடியாக இப்படத்தில் நயன்தாரா நடித்துள்ளார். சிந்தின ரத்தத்துக்கு சொந்தம் வராமலே போயிடும். பங்காளிகளா, அடிச்சு தூக்கலாமா? கோயம்பேட்டில் மார்க்கெட்டுனாக்கா காய்கறிக்கு மார்க்கெட்டு, ரோகிணி தேட்டர்னா எங்க தலைக்கு தான் மார்க்கெட்டு. பேட்டைக்கு பேனர் வச்சவங்க தூங்கிட்டாங்க, விசுவாசத்துக்கு பேனர் வச்சவங்க விசுவாசம். முதல் காட்சியை நள்ளிரவில் வெளியிட அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததால் அதிகாலை 4 மணிக்கு சிறப்பு காட்சியாக பேட்ட, விஸ்வாசம் படங்கள் வெளியிடப்பட்டன. அப்போது சென்னை ரோகிணி திரையரங்கில் வைக்கப்பட்டிருந்த பேட்ட படத்தின் பேனரை சிலர் கிழித்து சேதப்படுத்தினர்.